கும்மி. கும்மி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஒன்றாக கூடி ஆடக்கூடிய ஒரு வகை நடனம். இது பழங்காலத்திலிருந்தே நடைபெற்று வரக்கூடிய ஒரு நடனக்கலை. குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளி குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேள்வி மலையில் நம்பி மகாராஜா நங்கை மோகினிக்கு மகளாக பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்தது, பருவம் அடைகிறது, விநாயகரோட துணையோட முருகப்பெருமானை திருமணம் செய்கிறது வரையிலான நிகழ்வுகளை ஒரு நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி பாடி அதுக்கு ஏற்ற, அதாவது அந்த இசைக்கு ஏற்ப நடன அசைவுகளோட நடனம் ஆடுறது தான் வள்ளி கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மெல்ல நடந்து நடந்து அடிக்கிறது, நடந்து நின்றுக்கிட்டு அடிக்கிறது, குனிந்து நிமிர்ந்து அடிக்கிறது, கைகளை கொட்டி அடிக்கிறது, எதிரில் இருக்கவங்க கூட கைகளில் கொட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி 6 நிலையில் கும்மி அடிக்கிறாங்க. எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் விநாயகரை வணங்கி தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இந்த வள்ளி கும்மி ஆட்டமும் விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா அப்படின்னா வள்ளி கும்மி ஆட்டம் நடக்கும். ஆனால் காலப்போக்கில் சினிமா, ரேடியோ, டிவி, இன்னிசை கச்சேரி, நடன நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளால் வள்ளி கும்மி ஆட்டம் மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்தது. ஆனால் இப்போ அது எல்லாம் மாறி வள்ளி கும்மியாட்டம் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. நாமும் வள்ளி கும்மியாட்டத்தை கற்றுக்கிட்டு முருகப்பெருமானோட அருளை பெறுவோம். இந்த பாடுறது தான் கும்மியாட்டத்தில் பன்னாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பன்னாங்கு பாடிட்டு இருக்கும்போது ஆடக்கூடிய ஆட்டம்தான் இந்த ஆட்டம். 2 கைகளையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு வலது காலை மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் பாருங்கள், இடுப்பை லைட்டாக வளைச்சி வலது காலை மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் சி மாதிரி கொண்டு வரணும். இதுதான் ஆட்டத்தோட ஆரம்ப நிலை. விநாயகர் பாடலுடன் ஆரம்பிக்கலாமா?